ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் ப்ரோமோவை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? கதிர் நந்தினி கழுத்தில் தாலி கட்டுறாங்க. அப்போ ஒரு ஃபீலிங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, முறையாக உன் கழுத்தில் தாலி கட்டினப்ப இதோட அருமையும் காரணமும் எனக்கு தெரியல. இப்போ தெரிஞ்சு கட்டுறேன், என்னை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி கதிர் ரொம்பவே ஃபீல் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க தாலியை. அதுக்கு நந்தினி சொல்கிறாங்க, நான் எப்போவுமே தாராக்காக தான் வாழ்கிறேன்னு இதுக்கு முன்னாடியெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ நமக்காக கொஞ்சம் வாழ்ந்து பார்க்கலாமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க நந்தினி. அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஞானம் ரேணுகாவுக்கு வளையல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப ஞானம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ரேணுகா சொல்கிறாங்க, சமைச்சு போட்ட கைக்கு உங்கள் அண்ணன் வளையல் போட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. உங்கள் அண்ணனோட ஆணைக்கிணங்கி நீங்களும் வளையல் கொண்டு வந்து மாட்டிட்டீங்க, அத்தோடு விட்டுருங்க. இப்போ என்ன, இந்த என் சிரித்த முகத்தோட இந்த வளையலோட சேர்த்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. எப்போயாவது என் சிரித்த முகத்தை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்குவீங்கள, மற்றவங்களுக்கும் காட்டுவீங்கள அப்படின்னு சொல்லி ரேணுகா சொல்லிகிட்டு இருக்காங்க நக்கலாக. ஞானம் ஒரு மாதிரியாக ஃபீலிங்கோடு இருக்காங்க. அதுக்கு ரேணுகா சொல்கிறாங்க, ஏன் இப்போ ஒரு மாதிரியாக இருக்கீங்க, இயல்பாக இருங்க, எல்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரேணுகா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஞானம் சொல்கிறாங்க, அந்த ஏசியை கொஞ்சம் போட்டு விடு அப்படின்னு சொல்லி ரேணுகாட்ட. ஏசி போட்டு தானே இருக்குது. அடுத்து ரேணுகா தரையில் பாயை விரித்து படுக்க போகிறாங்க. என்ன தரையிலையா படுக்க போகிறா அப்படின்னு ஞானம் கேட்குறாங்க. அதுக்கு நக்கலாக பதில் சொல்கிறாங்க ரேணுகா, இல்லை நான் செவ்வாய் கடகத்தில் படுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சொல்லிகிட்டு இருக்காங்க. ரேணுகா சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் அதிர்ச்சி பைத்தியமா? நான் எப்பயும் இப்படி தானே படுப்பேன், எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு, நான் கொஞ்சம் தண்ணி குடிக்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ரேணுகா நந்தினியும் வர்றாங்க. 2 பேரும் பார்த்துட்டு ரேணுகா கையை காட்ட, நந்தினி தாலி காட்ட 2 பேரும் பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போகிறாங்க. அடுத்ததாக ரேணுகாவும் நந்தினியும் ஈஸ்வரியையும் ஜனனியும் பார்த்து பேசிட்டு வரலான்ட்டு போகிறாங்க. இப்படியாக இன்றைய ப்ரோமோ முடிவடைகிறது.